இந்தியாவின் பல மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முன்னெடுக்கப்படும் நிலையில் அதனுடன் இணைந்தே சட்டவிரோதமாக குடியிருந்த வங்கதேசத்தினரின் வெளியேற்றம் அதிகரித்திருக்கிறது என்பதை எல்லை பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கமும் தமிழகமும் இந்த நடவடிக்கையின் இரண்டாம் கட்டத்தில் இருப்பதால் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள இந்த விரிவான ஆய்வு சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போலி வாக்காளர் சேர்க்கை தொடர்பான பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் வாக்காளர் அட்டையில் இடம்பெற்றிருக்கும் தவறுகளை திருத்துவதற்காக இம்முறை மிகவும் நவீனமான மற்றும் ஆழமான செயல்முறையை பின்பற்றுகிறது. இந்தியர் அல்லாதவர்கள், குறிப்பாக வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது, இறந்தவர்களின் பெயர்கள் இன்னும் நீக்கப்படாதது, மேலும் ஒரே நபர் 2 இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்திருப்பது போன்ற குற்றச்செயல்களை இத்தகைய தீவிர ஆய்வுகளின் போது புலப்படுவதாக அதிகாரிகள் விளக்குகின்றனர். இதன் முதல் கட்டமாக பீகார் மாநிலத்தில் முடிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக தமிழகம், மேற்கு வங்கம் உள்பட 12 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இந்த ஆய்வு விரிவாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு பணியில் இயந்திர கற்றல் மற்றும் முக அடையாளம் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் போலி வாக்காளர் அட்டைகள், மறுபதிவுகள், முகம் பொருந்தாத அடையாள அட்டைகள் போன்றவை மிக விரைவாக கண்டறியப்படுகின்றன. ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த நடவடிக்கை ஒரு பெரிய எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் மட்டும் செயற்கை நுண்ணறிவு மூலம் வாக்காளர்களின் முகத்தை அடையாள அட்டையுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பது மிகவும் தீவிரமாக நடைபெறுகிறது. இதனால் மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பல வங்கதேச குடியேற்றவாசிகள் பயந்து போய் எல்லை தாண்டி தங்கள் நாட்டுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இந்த நிலை குறித்து BSF மூத்த அதிகாரி ஒருவர் கொல்கத்தாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டார். கடந்த ஒரு வாரமாக இதுவரை இல்லாத அளவுக்கு வங்கதேசத்தினர் வெளியேறுவது அதிகரித்திருக்கிறது. இதற்கான ஒரே முக்கிய காரணம் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள தீவிர சோதனைகளும் AI அடிப்படையிலான முக அடையாள சரிபார்ப்பும் தான் எனவும் கூறியுள்ளனர். இவ்வாறு திரும்பி செல்பவர்களில் பெரும்பாலானோர் வேலை தேடி இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு ஊடுருவியவர்கள். ஆவணங்களின்றி குடியேறியதால் தற்போதைய தீவிர சோதனைகளில் தப்ப முடியாது என்பதை உணர்ந்தே அவர்கள் அனைவரும் தங்கள் நாட்டுக்கு திரும்பி வருகின்றனர் என்று பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடங்கிய பிறகே எல்லை வழியாக நாடு திரும்பும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை திடீரென உயர்ந்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கையின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பின் போது போலி ஆவணங்கள், வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து வந்த சிலரின் சந்தேக பதிவுகளில் எடுத்துரைக்கப்படுவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயினும் தமிழகம் மேற்கு வங்கத்தைப் போல எல்லை மாநிலம் அல்லாததால் அங்கு சட்டவிரோத வெளிநாட்டு குடியேற்றம் குறைவாகவே இருந்தாலும் பதிவுகளில் உள்ள சந்தேகங்களை AI மூலம் கண்டறியும் பணி முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதனுடன் மொத்தத்தில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு அதிகரிக்க, அதனுடன் நேரடியாகவே சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தாமாகவே நாடு திரும்பும் நிகழ்வுகளும் அதிகரித்துள்ளன என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.